என் அன்பு பிள்ளையே, பலவிதமான குழப்பங்களில் இருக்கின்றாய். உனது மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயம். உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகின்றான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம். அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை குழந்தையே. அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று. எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய். இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையின் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு. உனக்காக அவதரித்தவன் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே. நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது குழந்தையே. சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. இன்றும் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். அனுதினமும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். புரிந்து கொள். அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உனது அன்பிற்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். யார் மீதும் தவறில்லை. காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் குழந்தையே. யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே. உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல். இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் குழந்தையே. நீ இனி மகிழ்ச்சி பாதையிலே செல்ல இருக்கின்றாய். உன் கர்மா முடிந்து விட்டது. நீ கொடிகட்டி பறக்கப் போகின்றாய். சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது. இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனையே தங்கமே. அன்பு என்னும் பெருங்கடலில், நிம்மதி என்னும் சிறு படகில், மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாய் வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திரு. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் தங்கமே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். பொறுமையாக இரு. உனக்கான விடுவு காலம் விரைவில் பிறக்க உள்ளது. உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும். நல்லவனாகவே வாழ்பவனை இறைவன் மட்டுமே விரும்புவான். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் குழந்தையே. நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். அன்பு குழந்தையே, உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றா. உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன். நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எது பிடித்திருக்கின்றதோ அதை அளவோடு நேசி. அப்போது எதை இழந்தாலும் வழிகள் பெரியதாய் தெரியாது குழந்தையே. நம்பிக்கை உள்ளே காத்திருந்தால் வாழ்க்கை வெளியே காத்திருக்கும். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை. கலங்காதே. விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். இதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் எதுவும் மாறாது தங்கமே. இதில் எதுவுமே உன் தவறில்லை. இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை.
நாளை நமக்கு இவன் தேவைப்படுவானா மாட்டானா என்று தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு உன் தேவை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அவனும் அடுத்தவனை ஏமாற்ற சென்று விட்டான். நீதான் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான். பொறுத்திரு. காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும். கண்கள் தங்களை நம்புகின்றன, ஆனால் காதுகளோ பிறரையே நம்புகின்றன. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது. எந்த செயலையும் செய்யும் முன் எவரிடமும் சொல்லாதே. செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல். ஏன் தெரியுமா? செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான், தோல்வி அடைந்தால் விமர்சிப்பான். எதுவாக இருந்தாலும் கவனமாக செய், தெளிவாக செய். துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை அடைய முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் கண்டு கொள்ளாதே குழந்தையே. என் தங்கமே, உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. வாழ்க்கையை நல்லவர்களுக்காக அர்ப்பணி. ஒருபோதும் நடிப்பவர்களுக்காக அர்ப்பணித்து விடாதே. உன்னை அடிமையாக்கி அழித்து விடுவார்கள். எதற்காக நேசிக்கப்படுகின்றோம் என்பதை விட எதற்காக வெறுக்கப்படுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும். அப்பேற்பட்டவருக்கு அவர் 1 மடங்கு கொடுத்தால் நான் 100 மடங்கு திருப்பி அளிப்பேன். உன் இலக்கை நோக்கி என் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறு. வெற்றிகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தங்கமே. சிற்றெரும்பின் காலில் கட்டி இருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் துல்லியமாக கேட்க முடியும். நீ என்ன செய்தாலும் உடனே நான் அதை பார்த்து விடுவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியானதாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்த நொடி உன்னை பாதுகாத்து வருகின்றேன். உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன். உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் நான், உன் தந்தை அல்லவா நான். எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே? உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்து விடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களில் இருந்து மீட்டு நான் கரை சேர்ப்பேன். பிரச்சனை எதுவானாலும் என்னை நினைத்து வணங்கு. நல்லதொரு முடிவு வரும், எனது ஆசையுடன். என் வைரமே, உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்கே நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன். உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் பிரச்சனையை பற்றி நீ யோசிக்காதே. அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வீட்டில் என்னை வைத்துக் கொண்டிருக்கும் போது வெளியில் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வாசலோடு சென்றுவிடும் தங்கமே. அனைத்தையும் நான் என்று பார்த்து உனக்கு உதவி செய்வேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன். எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை. சோதிப்பது நான் என நம்பு. தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து நான் உன்னை காப்பேன். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன் தந்தை, உன் கூடவே இருக்கின்றேன். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் என்னை நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும் போது நான் உன்னை பொறுப்பேற்றுக் கொள்வேன். தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்கை இல்லை குழந்தையே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம். இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு. சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக இரு. ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம். ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே வைத்திருப்பதுதான் முட்டாள்தனம் குழந்தைகள்.
செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம். ஆனால் நம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம். உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கயற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும். நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை. விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது. குழந்தையே, மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள். சிலரிடம் பேசினால் நிம்மதி, சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி. மௌனம் மிகச்சிறந்த பதில்தான், மென்மையான மொழித்தான். ஏனோ உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது. கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள். ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு கார்புள்ளி இடுகின்றது. அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளி இடும். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை பேசுங்கள், நல்லதை சிந்தியுங்கள். வாழ்வில் எல்லாம் நல்லதாய் நடக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு. கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள். குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றும் விளக்கை போன்றது. ஒளி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும். உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு. உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை உனக்கு மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.